Hi viewers, நான் தான் யஷ்கேசன் சத்யன் பாய். இந்த வீடியோவில் குட் டே இந்த படத்தோட திரைவிமர்சனத்தை பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் பிருத்திவிராஜ் ராமலிங்கம் வந்து இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மைனா நதியா, போஸ் வெங்கட், காளி வெங்கட், வேல் ராமமூர்த்தி, சுப்பிரமணியன் சொல்லிட்டு இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் கேட்டிங்கன்னா, திருப்பூரில் ஒரு கார்பன்ஸில் சூப்பர்வைசராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ மன உளைச்சலாகவும் அசிங்கத்தாலையும் அவமானமே குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி குடிச்சதுனால அவர் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, குடிச்சிட்டு அவர் பண்ண அலப்பறை என்ன, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு குழந்தைய காணும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதே போலீஸ் ஸ்டேஷனில் இவர் பண்ண அலப்பறை என்ன, இந்த போலீஸாக இவனை தேடுது. கடைசியாக அந்த வாக்கி டாக்கியும் அந்த ட்ரெஸ்ஸும் போலீஸ் ஒப்படைச்சாரா இல்லையா, அந்த ஏடிஎம் கொள்ளைக்கு யார் காரணம், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறது தான் குட் டே. இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா, சாந்தகுமார் கேரக்டரில் பிருத்திவிராஜ் ராமலிங்கம் வந்து வாழ்ந்திருப்பார். ஒரு குடிகாரனோட பேச்சு, நடை, உடல் மொழி, ஸோ இந்த எல்லா விஷயத்துலையும் பிருத்திவிராஜ் ராம்குமார் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஷோல்டரில் அந்த படத்தை தூக்கிட்டு போகிறாரு. குடிச்சிட்டு அந்த செப்பல்ஸ் போடக்கூடிய அந்த சீக்வன்ஸு, ஹவுஸ் ஓனர்கிட்ட சண்டை போடுற காட்சி, தான் பொண்டாட்டிக்கிட்ட பேசக்கூடிய அந்த சீக்வன்ஸு, எக்ஸ் காதலியை போய் பார்க்குறது, பஸ் கண்டக்டர்கிட்ட சண்டை போடுறது, திருநங்கையாக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்ட்டு வந்து ஐ லவ் யூன்னு சொல்கிறது, இந்த மாதிரி காட்சி அமைப்புலாம் ஸ்க்ரீனில் நம்மளை சிரிக்க வச்சு, இந்த மாதிரி தான் நம்மளும் பண்ணியிருப்போம். நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம இப்படி பண்ணியிருப்போம், குடிச்சிட்டு அலப்புறம் பண்ணிப்போனோம் நினைவுபடுத்துகிறாரு. அவரோட ஒவ்வொரு காட்சி அமைப்பு நம்ம மனசு வந்து ஆழமாக பதியுது ஸ்க்ரீனில். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக கொண்டு வரும். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தை கடத்தல், நரபலின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யூகிக்க முடியாத கதைக்குள்ளே வந்தாலும் செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாமோன்னு சொல்லிட்டு என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். டைரக்டர் இன்னும் கொஞ்சம் அதில் ரைட்டிங்கில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் நல்லாவே வந்திருக்கும். மைனா நதியா வந்து பார்த்திங்கன்னா, ஸோ காதலியாக வராங்க. அவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் அவங்களோட போர்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தால் ஸ்க்ரீனில் ரசிக்கும்படி அமைஞ்சிருக்கலாம். காளி வெங்கட் வழக்கமான ஒரு நடிப்பை கொடுத்துருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டேரக்டராக விட்டு இன்னும் வேலையை வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ போஸ் வெங்கட், வேல் ராமமூர்த்தி, இன்ஸ்பெக்டராக வரக்கூடிய சுப்பிரமணியன், ஸோ இவங்களோட ரோல்னால் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துக்கு வேணுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நதியோட கணவராக வரக்கூடிய ஆறுகளம் முருகதாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீட்டாக பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஒரு 2 நாள் கொடுக்க முடியும், இதான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நல்லா கரெக்டாக கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர்னு வாங்கல, அந்த சிலையில் இதான் பெருசு, இந்த படத்தில் இதான் பெருசுன்னு சொல்லும்போது டிஓபி மதன் எடிட்டிங்காக இருக்கட்டும், ஒளிப்பதிவாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய படத்துக்கு வந்து லைட் ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு என்ன வேணும் அதை கரெக்டாக கொடுத்துருக்காரு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பேசியாகவும் அந்த ஸ்டேஷன் வடிவமைச்ச விதம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கலர்ஃபுல்லான அந்த கலர்ஃபுல்லான காட்சிகள், அந்த லைட் டிசைன்ஸ், எங்கேயுமே லைட் டிசைன்ஸ் வந்து மாறல. கரெக்டாக இந்த படத்துக்கு என்னென்னமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பாடல்கள் ரொம்ப அருமையான பாடல்கள். ஸோ கோவிந்தா வசந்தோட சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. கோவிந்தா வசந்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சொல்லே தேவையில்ல, நீங்கள் படத்தில் பாருங்கள். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஒவ்வொன்றும் அவ்வளோ நீட்டாக அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படத்தை அடுத்த கட்ட நகருக்கு கொண்டு போகிறது அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான் நான் சொல்லுவேன். ஸோ நல்ல சவுண்ட் டிசைன்ஸ் உள்ள தேட்டரில் நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அந்த குடிக்கு அந்த ஒயின் ஷாப்பில் இருக்கக்கூடிய அந்த சவுண்ட்ஸு, ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸு, இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரென்ஸாக காமிச்சு சவுண்ட் டிசைன்ஸில் அந்த படம் பெரிய பலம். இன்ட்ரோல் பேக் முடிச்சு விட நல்லா இருந்தாலும், ஸோ செகண்ட் ஹாஃப்குள்ளே அங்கங்கே சின்ன சின்ன வேகத்தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் மெர்ஜ் பண்ணுற மாதிரி கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த படத்துக்கு நான் கொடுக்க ரேட்டிங் பார்த்திங்கன்னா 5க்கு 4.5. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த குட் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் டே குட் மூவியாக அமைஞ்சிருக்கு இந்த வீக்கில். இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்த மூவியில் சந்திப்பது உங்களை யஷ்கேசன் சத்யன்.